அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. குறள் 139. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். இதன் சொற்பொருளை பாருங்கள். ஒழுக்கம் உடையவர், ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய, அதாவது தீயவை அந்த ஒழுக்கம் உடையவரை தாக்காது என்பதாக அர்த்தம். வழுக்கியும் தெரிந்தும் தெரியாமல் கூடலும் வாயால் சொலல். வாயால் சொல்லப்படும் தீமையான வார்த்தைகள் ஒழுக்கம் உடையவரை தாக்காது என்பதாக அர்த்தம். சரி, பொருள் ஏற்கனவே சொன்னது போல, ஒருவர் தீமை பற்றி தெரியாமல் பேசியிருந்தாலும் வாயால் சொல்லப்படும் சொற்களின் தீமையான சொற்களுக்கு ஒழுக்கம் உடையவருக்கு எவ்விதத்திலும் தீமை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். இப்போ ஒரு கதையை பார்ப்போம். இது வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை. ஒரு பெரிய செல்வந்தர் மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தார். இவரது வீட்டில் ஏராளமான வேலையாட்கள் இருந்தனர். அவரது வீட்டை சுற்றிலும் ஏராளமான நிலப்புலன்கள் இருந்தன. ஏராளமான பண்ணை வீடுகளும் ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரர்களால் பராமரிக்கப்பட்டும் வந்தன. இவ்வளவு செல்வங்கள் வசதிகள் இருந்தும் எல்லாமே எனக்கு இறைவன் தந்தது என்று அவர் கூறி இறைவனை நினைத்து கொண்டும் பூஜை செய்தும் ஒழுக்கமுடன் வாழ்ந்து வந்தார். எந்த தவறான வார்த்தைகள், பழிச்சொற்கள் அவரது வாயின் வார்த்தைகளிலே இருக்காது. எப்போதும் இறைவனுக்கு நன்றியுணர்வோடு இருந்தார். அவருக்கு திடீரென சோதனை காலம் ஏற்பட்டு விட்டது. திடீரென சூறாவளி காற்று அடித்தது. அவரது ஏராளமான வேலை ஆட்களும் ஆடு மாடுகளும் அழிந்து போயின. அதற்கு அவர் தான் செய்த பாவம் ஏதோ இருந்திருக்கிறது, அதனால்தான் இவைகள் அழிந்து போயின என கூறி இறைவனை நன்றி உணர்வோடு வேண்டிக் கொண்டார். அவரது பிள்ளைகளை கொடிய நோய்கள் தாக்கி அவர்கள் இறந்தும் போனார்கள். அப்போதும் கூட அவர் பக்தி ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் மாறாமல் இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருந்தார். திடீரென அவருக்கு குஷ்டம் நோய் பிடித்து சொறி சிரங்குகளினாலும் அவஸ்தைப்பட்டு கொண்டு மண் ஓடுகளை வைத்து தன் உடலை சொரிந்து திரிந்தார். அவரது நெருங்கிய நண்பர்கள் வந்து, இது இறைவன் உனக்கு கொடுத்த தண்டனை, அதனால் அந்த இறைவனை நீ பழித்து பேசிவிடு என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ பக்தி நிலையிலிருந்து சிறிதும் மாறவில்லை. இறுதியாக அவரது மனைவி வந்து, இந்த நிலையிலுமா நீ இறைவனை நினைக்க வேண்டும், பேசாமல் இறைவனை பழித்து பேசிவிட்டு உயிரை விடு என்று மனைவியும் சொன்னாள். சிறிதும் ஒழுக்க நிலையிலிருந்து மாறவே இல்லை அவர். இறைவனே மனமிறங்கி சோதனை காலங்களை நீக்கி மீண்டும் இழந்தவைகள் எல்லாமே அவருக்கு கிடைக்க செய்தார் இறைவன். இதை பற்றி தான், அதாவது எந்த ஒரு துன்பமும் வராது. யாருக்கு? ஒழுக்கம் உடையவருக்கு. அதனால்தான் சொன்னார், ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். அவர் வாயிலிருந்தும் தீய சொற்கள் வராது, பிறரது வாயிலிருந்தும் இவரை பாய்ச்சுகின்ற தீய சொற்கள் தாக்காது என்பதாகவே இந்த குறள் அமைந்திருக்கிறது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.